பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஆராதிக்க போகிறோம். இந்த வாரத்திலும் நம்ம ஒருவேளை வீடுகளிலே கூடியிருந்தாலும் எப்படி ஆலயங்களிலே சேர்ந்து ஆராதிப்போமோ அதே பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே பயபக்தியோடு கூட ஆண்டவர் ஒரு விசை நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபித்த ஆராதனைக்குள்ளே கடந்து போக போகிறோம். எல்லாரும் ஆவியானவருடைய கரத்திலே பார்த்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்கும், ஆண்டவரே எங்களை கழுவும், ஆண்டவரே எல்லாரும் கண்களை மூடி அப்படியே வீடுகளில் இருந்து நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தமாக்குகிறவர் நம் மத்தியிலே கடந்து வரட்டும், பரிசுத்தமாக்குகிறவர் நம்மை தூய்மைப்படுத்தட்டும். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. தீர்க்கதரிசியான ஏசாயா ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்த்த உடனே ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுள்ளவன் என்று சொல்லுகிறான். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஆண்டவரை பார்க்கும்போது அசுத்த உதடுள்ளவன் என்கிறதை உணர்ந்து கொண்டது போல இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை பார்க்க சொல்லும் போது ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்கும், இயேசுவே எங்களை தூய்மையாக்கும். எல்லாரும் ஒருமனப்பட்டு வீடுகளில் எல்லாரும் பிள்ளைகள் பெரியோர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்கும், எங்கள் பாத்திரம் உள்ளும் புறமும் சுத்திகரிக்கப்படட்டும். வெளிப்புறம் மாத்திரம் சுத்திகரிக்கப்பட வேண்டிய வாழ்க்கை அல்ல, நம்முடைய உள்புறமும் சுத்திகரிக்கப்படுவதாக. நல்லபடியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆவியானவரை பார்த்து நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரை நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். அதே ஏசாயா கண்ட தரிசனத்தை நாம் பார்த்து சொல்லுவோம், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தெய்வமே நீர் பரிசுத்த. வேதம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நாமும் பரிசுத்தராய் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நல்ல ஆண்டவரை பார்த்து உம்மை போல எங்களை மாற்றும் ஆண்டவரே என்று அர்ப்பணித்து எங்கள் பாவ கரைகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவே, உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே சேர்ந்து ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், அம்மே சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே.
அந்தமும் மாணவர் இவர். அல்பாவும் ஒமேகாவும் இருந்தவரும் இருப்பவரும் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். விசுவாசத்தோடு இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. கடைசியா நாம் பாட போகிறோம். அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலானது. முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் அதை ஒரே பரிசுத்தத்தோடு கூட, ஆண்டவர் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தோடு கூட, ஆண்டவரே உண்மையே எல்லா ஜனங்களும் காண வேண்டும். இந்த வியாதியின் மத்தியில, இந்த தரித்திரத்தின் மத்தியில, இந்த கொள்ளை நோயின் மத்தியில எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் உடையவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்களும் நானும் சேர்ந்து பாட போகிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா ஜனங்களுக்கும் மேலானவர், எல்லா தலைவர்களுக்கும் மேலான ஒரு நல்ல தெய்வம் என்பதை ஜாதி ஜனங்கள் அறிந்து கொள்ள போகிறது. சேர்ந்து பாடுவோம். எல்லா நாமத்திலும் மேலானவர், எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவர். துதிகன மகிமைக்கு, துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே தூயவர் இயேசுவை உயர்த்திடுவோம். சொல்லுவோம். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. நல்ல கவனிங்க. இந்த உலகத்திலே தலைவர்கள் மரித்து போன சூழ்நிலைகளிலே ஆண்டவர் மரித்தார். 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற அந்த தேவனை நம்ம எல்லாரும் விசுவாசத்தோடு கூட பாட போகிறோம், சேர்ந்து பாட போகிறோம். அந்த ஒருவராய் சாவாமை உடையவர் தம்மை போலவே நம்மை மாற்றும்படி இந்த உலகத்திலே நமக்காக அவர் வந்தவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு பக்கம் கொள்ளை நோய், ஒரு பக்கத்துல 1000 பேர் விழுந்து கொண்டிருக்கலாம், ஒரு பக்கத்துல எதிரிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம், வியாதி வருத்தங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒருவராய் சாவாமை உடையவர் நம்மை சேர்த்து பரலோகத்திலே சேர்க்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல, பரலோகமே நமக்கு நிரந்தரம். எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஒருமனப்பட்டு வீடுகளில் அப்படியே கரங்களை கோர்த்து பாட போகிற ஒருவராய் சாவாமை உள்ளவரே. Praise you, Father. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். விசுவாசத்தோடு கூட ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே ஆராதிப்பே. சொல்லுங்க பார்க்கலாம். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே ஆராதி. உரத்த சத்தத்தோடு சேனைகளின்
பரிசுத்த. அந்த பிரசன்னத்தை உணர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சொல்லுங்க, அந்த பரிசுத்தம் நம்முடைய வீடுகளை நிரப்பட்டும். எஸ் லார்ட். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமானவர், ஆதியும் அந்தமுமானவர், அவரே அல்பாவும் ஓமேகாவுமானவர், அல்பாவும் ஓமேகாவுமானவர் இவர். ஆதியும் அந்தமுமானவர் இவர், அல்பாவும் ஓமேகாவுமானவர். இருந்தவர் இருப்பவர், இருந்தவரும் வாழ்வில் இருப்பவரும், சேர்க்க சீக்கிரம் வரப்போகும் ராஜா. விசுவாசத்தோடு கூட சேர்ந்து இருந்தவரும் இருப்பவரும், சீக்கிரம் வரப்போகும் ராஜா. ஆண்டவரை பார்த்து, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர். கரங்களை உயர்த்தி அப்படியே எல்லாரும் பரிசுத்த எண்ணத்தோடு கூட சேனைகளின், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த தெய்வமே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா. அப்படியே ஆண்டவரை பார்த்து அந்த பரிசுத்தம் எங்களை இன்னும் ஆளுகை செய்யட்டும். வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், பெற்றோர்கள் எல்லாரும் குடும்பமாய் ஆண்டவரை பார்த்து, எங்களை பார்க்கிறவர், எங்களை பார்க்கிறவர் இந்த பரிசுத்தத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. நாங்கள் சபை கூடு வருகிற சூழ்நிலை இந்த நாட்களில தாமதமானாலோ தடைப்பட்டாலோ அந்த பரிசுத்தம் ஒருபோதும் எங்களில் குறையக்கூடாது என்கிற எண்ணத்தோடு கூட ஆண்டவரை பார்த்து அந்த பரிசுத்தம் முற்றிலும் எங்களை ஆளுகை செய்யட்டும். வாலிபர்களுக்குள்ள அந்த பரிசுத்தம் ஆளுகை செய்யும்படி எங்களை சுத்திகரிக்கப்படுகிற, எங்களை சுத்திகரிக்கிற ஒரு நல்ல பலியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் எங்களுடைய ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளும். மீதியாக நாங்கள் பாடப்போகிற எல்லா பாடல்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரப்போகிறதுக்காய் நன்றி. உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் நல்லா ஆராதிச்சுங்க நம்புறேன். எல்லாரும் சில பாடல்களை நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு பாட போகிறோம். வீடுகள்ல வாலிபர்கள், சிறு பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து வீடுகள்ல சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி சில பாடல்களை நாம் உற்சாகமா பாட போகிறோம். முதலாவது உம்மை போல் யாருண்டு இந்த இயேசுநாதா என்று சொல்லி எல்லாரும் உற்சாகமாய் ஆண்டவருடைய கிருபைகளை, அவருடைய ரட்சிப்பை எண்ணி எல்லாரும் சந்தோஷமா பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோம். உம்மை போல் யாருண்டு இந்த இயேசுநாதா இந்த பாதலத்தில், உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு இந்த இயேசுநாதா இந்த பாதலத்தில், உம்மை போல் யாருண்டு. பாவப்பீடியில் சிக்கினான் உழன்றேன், தேவா தம் அன்பினால் மன்னித்தீர். பாவப்பீடியில் சிக்கினான் உழன்றேன், தேவா தம் அன்பினால் மன்னித்தீர். உம்மை போல் யாருண்டு இந்த இயேசுநாதா இந்த பாதலத்தில்,
பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் அடைந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடி நீ ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ துரோகினான். என்னையா தேடி நீ ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நொறுக்கும் முறுக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமாய் ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் இறக்கும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தானீர் காத்திடும். மெசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருவில் அழைக்க ஏவிடும். முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினம்தோறும் தேவா உணர்த்தும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. ஹல்லேலூயா. அப்படியே ஒரு விசை, ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே உமக்கும் எனக்கும் இடையில எந்த ஒரு காரியமும் வரக்கூடாது ஆண்டவரே, அந்த தீர்மானத்தை எடுக்கிறோம் என்று சொல்லி நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில எந்த ஒரு பாவமும், எந்த ஒரு அசுத்தமும், எந்த ஒரு கீழ்ப்படியாமையும், எந்த ஒரு ஸ்தோத்திர அவபக்தி ஒருபோதும் வரக்கூடாதுன்னு சொல்லி நல்ல அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். சபைக்கும் எனக்கும் ஆண்டவருக்கும் எனக்கும் எந்தவித பகையும் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய ஊழியத்தை வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடம் எங்கும் நான் செய்வேன் என்று நல்ல ஒரு அர்ப்பணிப்போடு வாய்களை திறந்து உண்மை உள்ள ஊழியத்தை செய்வேன், உண்மை உள்ள உக்ரானக்காரனா இருப்பேன். ஆண்டவரே நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாரும் அர்ப்பணிக்க பார்க்கலாம். வாலிபர்கள், பெரியோர்கள், சிறியோர்கள், கடைசி நாள்ல வந்திருக்கிறோம். ஒரு நல்ல அர்ப்பணிப்பு, நல்ல அர்ப்பணிப்பு. உமக்கும் எனக்கும் இடையில எதுவுமே வராமல் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாட போகிறோம். கர்த்தனே எம் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர் என்று சொல்லி உற்சாகத்தோடு, அந்த அர்ப்பணித்த இருதயத்தோடு கூட கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட பாடுவோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தனே எம் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே எம் துணையானீர், எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே என் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர்.
ஆவி இல்லை என்றிகழ்ந்து விட்டார். பாவி என்றென்னை பலர் தள்ளினார். ஆவி இல்லை என்றிகழ்ந்து விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி. சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்ளை கூறியே பலர் பிரிந்திட்டார். ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் நாதனே உம்மை பாடக்கூடுமோ. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் நாதனே உம்மை பாடக்கூடுமோ. ஜீவனை உமக்களிக்கின்றேனே, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி இந்த துணையாகிய கர்த்தரை, நமக்கு தஞ்சமாய் இருக்கிறவரை, நமக்கு நேசமாய் இருக்கிறவரே, ஹல்லேலூயா. பரிசுத்தரே, நீரே எங்கள் துணை, நீரே எங்கள் பாக்கியம் என்று அப்படியே நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரை பார்த்து நீர் நல்லவர் ஆண்டவரே. சுற்றத்தார் ஆவி இல்லை என்று நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சோதனையின் மத்தியிலே நடக்கும் போது எங்களை இகழ்ந்து விட்டாலும் ராஜா உங்க அன்பு எங்களை கண்டது ஆண்டவரே. இந்த உலகத்தார் எங்களை வெறுத்து தள்ளினாலும், நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தை அநேகர் தடுத்து எங்களை கீழே விழ செய்தாலோ நீர் எங்களுக்கு துணையாய் நிற்கிறீர். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காலை பொழுதுல ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீரே எங்களுக்கு துணை ஆண்டவரே, நீரே எங்களுக்கு தஞ்சமானவர். நாங்கள் விழுந்தாலும் உம்முடைய கரத்தை பிடித்து எழுந்திருப்போம் என்கிற தைரியத்தோடு கூட இருக்கிறவங்க எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய அன்பை பார்த்து, நீரே எங்கள் துணை ஆண்டவரே, நீரே எங்கள் தஞ்சம். நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து இருதயத்தை திறந்து சொல்லுங்க. சிறியோர் பெரியோர் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை காப்பாற்ற வல்லவர், அவரே நமக்கு தஞ்சமானவர். அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்படியே கண்களை மூடி அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தவர்களாய் இந்த கடைசி நாட்களில் ஆவியானவருடைய கிரியை நமக்குள்ளே நடக்கும்படி அந்த மகிமையின் பிரசன்னத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் உணர்ந்தது போல அந்த மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் கர்த்தருடைய வல்லமையை கண்ட தேவ ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் மறுபடியும் ஆண்டவரை வேதனைப்படுத்தினது போல் அல்ல, மோசே போல் ஆண்டவரை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவரால் சாட்சி கொடுக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தால் தான் முடியும். எத்தனை பேர் நல்ல வாழ்க்கை வாழ விரும்புகிறோம்? எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த வாழ்க்கை வாழணும்னு தான் விரும்புவோம். ஆனால் பல பாவங்கள், பல போராட்டங்கள் நம்மை கெடுக்க பார்க்கிறது, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு பிரிக்க பார்க்கிறது. இன்னைக்கு நம்ம சொல்ல போகிற, ஆண்டவரே ஆளுகை செய்யும் ஆண்டவரே, கர்த்தர் ஆளுகை எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால், அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால், நாம் சில நாட்களுக்கு முன்பாக கேட்ட வசனத்தின்படி ஓ ஸ்தோத்திரம், ஆத்துமாவை அவர் ஆளுகை செய்வார் என்று சொன்னால், ஆவியினால் அவர் ஆத்துமாவை ஆளுகை செய்வார் என்று சொன்னால், நிச்சயமாகவே கர்த்தருடைய வல்லமை முற்றிலுமாய் நம்மை ஆளுகை செய்ய வல்லது. நம்மை பாவங்கள் மரணங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஜெயாளிகளாய் நம்மை நிறுத்த வல்லது. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து பாடுவோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி பரிபோல பெய்கிறவரே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Praise you Father. நன்றி ஆண்டவரே.
பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியானவரே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. மென்மையானவரே மென்மையானவரே, மேகஸ்தம்பமே மென்மையானவரே, மேகஸ்தம்பமே. ஊற்று தண்ணீர் ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி. ஆனந்த தைலமே என்னை நிரப்புமே, ஆனந்த தைலமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியானவரே கிரியை செய்யும் ஐயா. ஆவியே 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 மழையாக பொழியும் யுத்தங்கள் செய்பவர், யுத்தங்கள் செய்பவரே. யோர்தானை பிளந்தவரே, நமக்காக செய்வார். யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே. பெருமழையாய் பிரவேசித்த, பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. இந்த நேரத்திலும் ஒரு பாடலை பாடும்போது, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடும்போது, கர்த்தருக்கென்று நீங்கள் செலுத்த வேண்டிய காணிக்கைகள், தசம பாகங்களை செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உம்மை உயர்த்தவே என்னை உயர்த்தினீர் என்கிற பாடலை நாம் பாடுவோம், காணிக்கைகளை செலுத்துவோம். உம்மை உயர்த்தவே என்னை உயர்த்தினீர், உந்தன் சமூகமே எந்தன் மேன்மையே. உம்மை உயர்த்தவே என்னை உயர்த்தினீர், உந்தன் சமூகமே எந்தன் மேன்மையே. உம்மை நினைக்கும் நினைவே என் உள்ளத்தின் ஆனந்தம். உம்மை பாடும் நேரமே அது மகிழ்ச்சி பொங்கும் நேரம். உம்மை நினைக்கும் நினைவே என் உள்ளத்தின் ஆனந்தம். உம்மை பாடும் நேரமே அது மகிழ்ச்சி பொங்கும் நேரம்.
சேவை ஒன்றே என் வாழ்வின் நோக்கமையா. உம் நாமம் உயர்த்திடவே உலகெங்கும் சென்றிடுவே. உந்தன் சேவை ஒன்றே என் வாழ்வின் நோக்கமையா. உம் நாமம் உயர்த்திடவே உலகெங்கும் சென்றிடுவே. ஓடி உழைப்பேனே உயர்த்தி மகிழ்வேனே உந்தன் நாமத்தை உயர்த்தி மகிழ்வேனே. ஓடி உழைப்பேனே உயர்த்தி மகிழ்வேனே உந்தன் நாமத்தை உயர்த்தி மகிழ்வேனே. உம்மை உயர்த்தவே என்னை உயர்த்தி நீர் உந்தன் சமூகமே எந்தன் மேன்மையே. உம்மை உயர்த்தவே என்னை உயர்த்தி நீர் உந்தன் சமூகமே எந்தன் மேன்மையே. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த நாட்களிலும் நமக்கு கொடுக்க கர்த்தர் பலன் தந்தாரே, அதற்காக நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே, இந்த பொல்லாத கொடிய நோயின் நாட்களிலும் தேவ ஜனங்களை நீர் பாதுகாத்து அவர்களுக்கு உண்ண வேண்டிய உணவை, உடுத்த வேண்டிய உடையை, பாதுகாப்பை தந்து உம்முடைய சிறகுகளின் நிழலிலே வைத்து பாதுகாக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். தங்களுடைய இல்லாமையிலும் இருக்கிற தெய்வமாகிய உமக்கு ஆண்டவரே தங்கள் மன உற்சாகத்தின்படியே கொடுத்திருக்கிற எங்கள் ஜனங்களுக்காக நாங்கள் வருகிறோம். அவர்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும் ஆண்டவரே. அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்தியும். இனி ஆண்டவரே கொடுக்க முடியவில்லையே என்று ஒருவேளை கலக்கத்தோடு இருக்கலாம். அவர்கள் கலக்கங்களை எல்லாம் மாற்றி அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்கிற நிம்மதியையும் அவர்கள் வாழ்க்கையிலே தருவீராக. இந்த நாளிலே பாடல் ஆண்டவரே, ஆராதனைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து எங்களுக்கு தந்தீர். எங்களுக்கு உற்சாக இருதயத்தை தந்தீர். அதற்காக நன்றி. நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும். இந்த காலகட்டங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தந்து எங்களை உற்சாகப்படுத்தும், தைரியப்படுத்தும். ஜெயிக்க, உமக்காக சிறக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். தேவச்சனங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ஆண்டவரை துதித்தோம், ஆண்டவரை ஸ்தோத்திரித்தோம். உம்மை போல யாருண்டு என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுதும் நாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோம். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியம், ஒரு நல்ல செய்தி கிடைக்காமல் வருகிற ஒவ்வொரு செய்தியும் மக்களை மனமடிவாக்கி கொண்டே இருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருப்பதற்கு காரணம், நாம் பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவ சமூகத்தில் இப்பொழுது தேவ பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். யுத்தம் வாசல் வரை வந்திருக்கிறது என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வாழ்கிற இடங்களை சுற்றிலும் நெருக்கி முன்னும் பின்னுமாக எல்லா இடங்களிலும் இந்த கொரோனா வியாதினால் பாதிக்கப்பட்டவர் இருக்கிறார்கள். என் வீட்டிற்கு வந்து விடுமோ என்று அங்கலாய்க்கிற ஜனங்கள் உண்டு. கரங்களை உயர்த்தி ஆண்டோடைய சமூகத்தில், தேவனே, உம்முடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கரத்தினால் பாதுகாக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமம் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளட்டும் ஐயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்கிற வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவர். எல்லா பயத்துக்கும் திகிலுக்கும் நீர் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். அன்றைக்கு ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டின் நிலைக்கால்களில் இரத்தம் பூசப்பட்டபடினால் சங்கார தூதன் அதை கடந்து போனாலும் அந்த வீட்டுக்குள்ளே நுழையாதபடிக்கு நீர் பாதுகாத்தீரையா.
இந்த வைரஸ்கள் எந்த இடத்துல போய் அலைந்து திரிந்தாலும், எந்த இடத்துல காற்றிலே பறந்தாலும் நம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ளே நுழையாதபடி இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் மட்டுமல்லையா ஆண்டவரே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் பட்டணத்து மக்களுக்காக, எங்கள் தேசத்து மக்களுக்காக, எல்லா தேசங்களில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தகப்பனே, நீர் மனமிறங்க மாட்டீர் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் மக்களுடைய சாவின் எண்ணிக்கை அதிகமாகி கொண்டு இருக்கிறது. மக்களை மண்ணிலே போட்டு புதைக்கிறதை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. நாங்களோ ஒவ்வொரு ஆத்மாவும் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறதே என்று நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. ஆத்துமாக்கள் வீணாய் அழிந்து உம்மை அறியாமல் நீர் இல்லாமல் மரித்து நரகத்துக்கு நேராய் போய் விடாதபடிக்கு நீர் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும். மரண தருவாயில் இருக்கிறவர்களுக்கு ஒரு மறுபிறப்பு கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தரிசனத்தின் மூலமாய் உம்மை வெளிப்படுத்துவீராக. சொப்பனத்தின் மூலமாய் நீர் உம்மை வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தேசங்களிலும் இதனுடைய வேகம் குறைந்து கொண்டே வரட்டும். இதனுடைய வேகம் குறைந்து கொண்டே வரட்டும் ஐயா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்கப்படுகிற ஒவ்வொரு செய்தியும் எல்லா மக்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரட்டும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட நாட்களில் பஞ்சங்கள் அதிகரித்து கொண்டு இருக்கிறதே ஆண்டவரே, கலவரம் வந்துவிடுமோ என்று எல்லாரும் பயந்து கொண்டு இருக்கிறார்களப்பா. நீர் பாதுகாத்து கொள்ளும். யாரும் எந்த இடத்திலும் ஆண்டவரே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படாதபடிக்கு ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பட்டினி கிடக்கிற ஜனங்களுக்கு கவர்மெண்ட் மூலமாகவோ ஆண்டவரே இல்லாவிட்டால் தொண்டு நிறுவனங்கள் மூலமாகவோ அவர்களுக்கு உதவி கிடைக்கும்படி தேவன் உதவி செய்வீராக. கடந்த நாட்களில் பட்டினியால் குடும்பமே தூக்கு போட்டு செத்ததை நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே, எங்களுக்கு தெரியாமல் இன்னும் எத்தனை குடும்பங்கள் பட்டினியில் சாகிறார்களோ தெரியாது. தகப்பனை ஒரு விஷயம் கூட இறங்குவீரா. உம்முடைய கரத்தில் எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இந்த எல்லா வேதனைகளுக்கும் ஆண்டவர் எல்லா சோதனைகளுக்கும் நீர் ஒரு முடிவை தருவீராக. நீர் நினைத்தால் முடியும் ஆண்டவரே. மருந்து கண்டுபிடிக்க முடியுமா என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்டுபிடித்த மருந்தை பரிசோதித்து பார்ப்பதற்கு ஆண்டவரே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல மாதங்கள் ஆகும் இந்த தடுப்பு மருந்தை கண்டுபிடிப்பதற்கு என்றும் சொல்லுகிறார்கள். எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் நீர் சிங்காசனத்தில் சகலத்தையும் ஆளுகிற தேவனாயிருக்கிறீர். ஒரு விஷயம் கூட மனிதர்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை மன்னிப்பீராக. மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று நீர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதற்கு மாறாக துணிகரமாக ஆண்டவரே மனிதன் வாழ்ந்த எல்லா பாவங்களையும் மன்னித்து ஒவ்வொருவரையும் சுகமாக்கி மீண்டுமாக முழு உலகத்தின் ஒரு இயல்பு நிலை திரும்ப உதவிச்சு ஆண்டவரே நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டால் ஒவ்வொருவரும் வீட்டுக்குள்ளே இரு என்றால் இருக்கிறார்கள், வெளியே வா என்றால் வருகிறார்கள். அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சி மிக விரைவிலே வருவதற்குரிய அறிகுறிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பாக ஆண்டவரே எங்களுடைய பட்டணத்து மக்கள், எங்கள் தமிழகத்து மக்கள், ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்து மக்கள், எல்லா உலகத்திலும் இருக்கிற எல்லா மக்களும் உம்மை அறிந்து உம்முடைய பிள்ளைகளாய் மாறி அந்த பொல்லாத கொடிய பிசாசனுடைய ஆட்சிக்கு தப்பும்படியாக உம்முடைய நித்திய ராஜ்யத்தில் சந்தோஷமாய் வாழும்படியாக தேவன் ஒவ்வொருவரையும் உம் பக்கமாய் திருப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்களுக்காக தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 22, 23, 24 3 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஆவியானவர் ஒரு காரியத்தை பவுலுக்கு வெளிப்படுத்துகிறார். பவுலுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள், எதிர்காலத்துக்குரிய காரியங்கள். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எதிர்காலத்தை வெளிப்படுத்தும் போது நீ நன்றாக இருப்பாய், இப்பொழுது இருக்கிற நிலையை விட உயர்ந்திருப்பாய், உனக்கு ஒரு கவலை வராது,
உனக்கு ஒரு கஷ்டம் வராது, உனக்கு ஒரு பிரச்சனை வராது, உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், நீ விரும்புகிற இடத்துக்கு உனக்கு மாற்றல் கிடைக்கும் என்று நம்மிடத்தில் யாராவது சொன்னால் தேவன் நம்மோடு பேசினார் என்று சந்தோஷப்படுவோம். ஆனால் பவுலுக்கு தேவன் சொன்ன வார்த்தை என்னவென்றால், நீ எந்த இடத்திலெல்லாம் ஊழியம் செய்ய போகிறாயோ அங்கெல்லாம் உனக்கு கட்டுகள் இருக்கிறது, உன்னை விலங்கு போட்டு ஒடுக்குவார்கள், அங்கே அடிப்பார்கள், உன்னை பட்டணங்கள் தோறும் கட்டுகள் மட்டுமல்ல உபத்திரவங்கள் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வைக்கப்பட்டிருக்கிறங்கிற வார்த்தையை பாருங்கள். ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவன் தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது அவனுக்கு வேண்டிய அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அவரிடத்தில் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவர் ஆயத்தப்படுத்தி வைத்த காரியங்களை நமக்கு செய்கிறார். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆயத்தம் என்று சொல்லும் பொழுது நமக்கு சாதகமாக, நமக்கு பிரியப்படுகிற அல்லது நாம் விரும்புகிற இந்த காரியங்களெல்லாம் ஆயத்தமாக இருந்தால் நீங்கள் யோசித்து பாருங்கள், எல்லாம் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிநாடு ஒன்றில் நான் ஊழியம் செய்ய போயிருந்தபோது அங்கே ஊழியத்தெல்லாம் முடித்து விட்ட பின்பு அந்த சபையினுடைய விசுவாசி ஒருவர் என்னை சாப்பிட அழைத்திருந்தார். அந்த போதகரோடு நான் போயிருந்தேன். அந்த வீட்டில் விருந்து எல்லாம் பயங்கரமாக எல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள். பல பலகாரங்கள், பல டிஷ் வித்தியாசமாக, சிக்கன்னா அதிலே வித்தியாசமாக, மட்டன்னா அதில் வித்தியாசமாக செய்து வைத்தார்கள். அதை போய் பார்த்து விட்டு நான் உட்கார்ந்து ஒன்றை மாற்றம் கேட்டேன். எனக்கு கொஞ்சம் சாம்பார் கொடுங்க. அங்கே சாம்பார் வைத்திருந்தார்கள். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்து போட்டு சாப்பிட்ட போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இதெல்லாம் உங்களுக்காகத்தான் நாங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறோம், நீங்கள் இதெல்லாம் ஒன்றுமே சாப்பிடலையே அப்படின்ன போது நான் சொன்னேன், இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் என்றல்ல, என்னால் முடியாது, இதுதான் நான் விரும்பி சாப்பிடுவது என்று சொன்னபோது ஆயத்தப்படுத்தி இருந்தவர்களுக்கு வேதனையாகி போய்விட்டது. இப்படி பாஸ்டருக்காக நம்ம பார்த்து செஞ்சோம், இப்போ இவர் சாப்பிட முடியலையேன்னு சொல்லி. அப்போ அதே சமயத்தில் நான் விரும்புகிற மாதிரி ஏதாவது காய்கறிகளை அதிகமாக வைத்து எனக்கு அந்த மாதிரி டிஷ் கொடுத்துருந்தாங்கன்னா நிறையா விரும்பி சாப்பிட்ருப்பேன். அப்போ ஆயத்தம் செய்தார்கள். என் மேல் இருக்கிற அன்பினால் தான், என்னை உபசரிக்க வேண்டும் என்கிற பரந்த மனப்பான்மையினால் தான் செய்தார்கள். ஆனால் அவர்கள் ஆயத்தப்படுத்தின காரியம் எனக்கு பிடிக்கவில்லை. அப்போ அந்த குடும்பத்துக்கு ஒரு வருத்தம். இதே போல தான் சில நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது நமக்கு பிடிக்காததாக கூட இருக்கலாம். ஆனால் வேறு வழியில் இப்போ அந்த வீட்டில் சொல்லிட்டோம், நம்ம வந்துட்டோம். ஆனால் அவங்க வருந்தி கேட்டுக்கொண்டதுனால அவங்க ஆயத்தப்படுத்தின ஒன்றொன்றுலையும் கொஞ்சம் நான் டேஸ்ட் பண்ணிட்டு தான் வந்தேன். ஏன்னா அவங்க மனசு வருத்தப்படக்கூடாதுங்கிறக்காக அவர்கள் விரும்பி ஆயத்தப்படுத்தினார்கள். தேவனும் நம்மில் அன்பு கூர்ந்து, அந்த வசனத்தை பாருங்கள், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினது. அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்கள், ஆண்டவர் அதிகமாய் நேசித்தார். ஆண்டவர் அதிகமாக நேசித்தபடினாலும் அவர் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அதிகமாக நேசித்தார் யெகோவா தேவன். அதுக்காகத்தான் அவருக்கு ஆலயத்தின் மேலே வைராக்கியம் வந்தது, நியாயப்பிரமாணத்தின் மேலே வைராக்கியம் வந்தது, எவ்வளவோ வைராக்கியங்கள் அவர் வந்ததுக்கு காரணம் தேவனுடைய வார்த்தையின் மேலும் தேவன் மேலும் அவருக்கு இருந்த அளவு கடந்த அன்பு. இப்போ அந்த அன்பினாலே கிறிஸ்தவர்களை எல்லாம் துன்பப்படுத்தி யெகோவா தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று அவர் நினைத்தார். ஆனால் இயேசு அவரை தொட்டார். இயேசுவிடத்தில் வந்த பின்பு எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த அந்த ஜீவனுள்ள தேவனுக்காக என்று அவர் வைராக்கியம் பாராட்ட ஆரம்பித்தார். அப்படி வைராக்கியம் பாராட்டும் போது அவருக்கென்று ஆண்டவர் சில காரியங்களை ஆயத்தப்படுத்தியிருந்தார். அப்படி ஆயத்தப்படுத்தின காரியங்களிலே உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம். சில இடங்களுக்கு போகும்போது கொலோசை பட்டணத்துக்கு போகும்பொழுது அங்கே பிலமோனுடைய வீடு இருந்தது, அது ஆயத்தப்படுத்தப்பட்ட இடம். சில இடங்களுக்கு போகும்போது சில இடங்களில் போய் அவர் தங்குவார். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வீட்டில் போய் தங்குவார். இப்படி பல இடங்கள், ஆயத்தப்படுத்தப்பட்ட வீடு, ஆயத்தப்படுத்தப்பட்ட ஆகாரங்கள், ஆயத்தப்படுத்தப்பட்ட ஊழியங்கள், இதெல்லாம் இருந்தாலும் வாழ்க்கையிலே நாம் கடந்து போகிற சில அனுபவங்களை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அழ ஒரு காலம் உண்டு, அழாமல் இருக்க சிரிக்க ஒரு காலம் உண்டு. கற்களை எரிந்துவிட காலம் உண்டு, சேர்க்க ஒரு காலம் உண்டு.
கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு எப்படி போதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் தவறாக போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் தேவனை நேசிப்பது உண்மையானால், அல்லது தேவன் என்னை நேசிப்பது, நான் தேவனால் நேசிக்கப்படுவது உண்மையானால், என் வாழ்க்கையிலே அசௌகரியங்கள் வரக்கூடாது, என் மனதை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் வரக்கூடாது, எனக்கு பிரச்சனை வரக்கூடாது. அப்படியெல்லாம் இருந்தால் தேவன் என்னை நேசிக்கிறார் என்று ஜனங்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் சில ஊழியர்கள் தேவனை அப்படியே காட்டி காட்டி மக்களை வித்தியாசமாக நடத்திவிட்டார்கள். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டும் என்று யார் யாரையெல்லாம் ஆயத்தப்படுத்தினாரோ அவர்களெல்லாம் இரத்த சாட்சியாகத்தான் மரித்தார்கள். அன்பானவர்களை, யாரை ராஜாவாக உயர்த்த வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்பட்டாரோ அவர்களை ராஜாவாக உயர்த்தினார். ஆண்டவர் யோசேப்புக்கு பிரதம மந்திரி போஸ்ட் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அவன் அந்த இடத்துக்கு போனான். ஆனால் அங்கே போவதற்கு முன்பாக ஒரு குழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார், ஒரு போர்த்திவாருடைய வீட்டை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார், ஒரு சிறைச்சாலையை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ராஜாவுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய பானபாத்திரக்காரனை சந்திப்பதற்குரிய ஒரு நிகழ்ச்சியை தேவன் ஆயத்தப்படுத்தி இருந்தார். எல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, எல்லாம் ஒரு மன நிறைவை கொடுக்காது. வலிகள் வரத்தான் செய்யும், வேதனைகள் வரத்தான் செய்யும், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் இந்த நேரத்தில் நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கிறது, நம்முடைய அறிக்கை எப்படி இருக்கிறது, தேவனை எப்படி பார்க்கிறோம், இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய முதிர்ச்சி. சின்ன பிள்ளைங்களுக்கு எப்போவுமே சந்தோஷமான காரியங்கள் வந்துகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, இப்போ நான் விஷயத்துக்கு வருகிறேன். எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். இப்போ பவுல் சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள். மீண்டுமா இந்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 20:22 இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று, அதாவது ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை அறிந்திருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் கதவு திறந்திருந்தது. வாசல், திறக்கப்பட்ட வாசலை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அநேக ஜனங்கள் பவுலுடைய வசனத்தை கேட்டு மனம் திரும்பும்படி ஜனங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அந்த பவுலுடைய ஊழியத்தில் அவனுக்கு தேவையான தேவைகளை சந்திப்பதற்கு பிலிப்பு பட்டணத்தை சேர்ந்த மக்களைப் போல, மக்கதோனியா தேசத்து மக்களைப் போல சில கொடுக்கக்கூடிய ஜனங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் உணர்வின் அடிப்படையில் இருதயத்தில் காணக்கூடிய துன்பம், துயரம், வேதனை, கண்ணீர், கவலை, இந்த அனுபவங்கள் தான் ஒரு மனிதனை உருவாக்குகிறது. தேவனோடு கிட்டி சேர்வதற்கும், தேவனை அறிவதற்கும், தேவனை புரிந்து கொள்வதற்கும். நோயிங் காட் என்பது ஒன்று, அண்டர்ஸ்டாண்டிங் காட் என்பது ஒன்று. கர்த்தரை அறிவது என்பது வேறு, கர்த்தரை புரிந்து கொள்வது என்பது வேறு. நாம் கடந்து போகிற ஒவ்வொரு பாதைகளிலும் கர்த்தரை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே புரிந்து கொள்வதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதித்தார். இப்பொழுது பவுல் சொல்லுகிறார், ஆண்டவரே, அந்த பட்டணத்துக்கு போனால் எனக்கு அடி விழுமா? அப்போ நான் போக மாட்டேன். இப்போ நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உதாரணத்துக்கு நான் சென்னையில் இருக்கிறேன், ஆண்டவர் சொல்கிறாரு, மதுரையில் போய் ஊழியம் செய்ய, நீ இறங்கின உடனே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு கார் வரும். அந்த காரை விட்டு இறங்கி போகும்பொழுது ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க மீட்டிங்க்கு நீங்கள் அங்கேருந்து ஒரு பைக்கில் போகணும். காரு அங்கே போக முடியாது. பைக்கில் போகும்போது 10 பேர் வந்து உன்னை அடிப்பாங்க. ஆனால் நீ சாக மாட்ட. எப்படி எனக்காக போய் ஊழியம் செய்யணும், நான் போவேனா? யோசிப்பாருங்க. ஐயோ, ஆண்டவர் பேசலை, பிசாசு பேசுகிறான், என்னை வந்து கொலை செய்யறதுக்கு பிசாசு பேசுகிறான்ட்டு போக மாட்டேன். இப்போ இந்த நாட்கள் ஆண்டவர் அப்படி சொன்னால் இன்றைக்கி இருக்க பிரபலமான ஊழியக்காரங்களும் எங்கே போவாங்கன்னே தெரியாது. ஆனால் பாஸ்ட்டுங்க அங்கங்கே அடி வாங்கி நிந்தையிலையும் அவமானத்திலையும் ஊழியம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு அன்பானவர்களே, ஆவியானவர் பேசுகிறார் என்பதை புரிந்து கொண்டார். நம்ம என்ன தப்பாக நினச்சிருக்கோன்னா, நமக்கு சந்தோஷமான உணர்வை கொடுக்கக்கூடிய, நம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய வார்த்தை வந்துச்சுன்னா அது ஆவியானவர்கிட்ட வந்துச்சு. இல்லை நமக்கு வேதனைகளும் பிரச்சனைகளும் இருக்குன்னா அது சாத்தான் கொடுக்கறதுன்னு தப்பாக நம்ம நினைக்கிறோம். இங்கே ஆவியானவர் தான் சொல்லுகிறார், பட்டணங்கள் தோறும் நீ போகிற இடத்துலலாம் உனக்கு பிரச்சனை இருக்குது, உனக்கு அடி இருக்குது. இதெல்லாம் சொல்லும் பொழுது அதை அவரை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லித்தரேன். இது எதுக்கு இந்த செய்தியை ஆவியானவர் கொடுக்குறாருன்னா, இன்றைக்கி நம்ம போய்கிட்டு இருக்க பாதை, இந்த கொரோனா வியாதியில் நம்ம போகிற பாதை, நமக்கு அரசாங்கத்திலேருந்து வரக்கூடிய நியூஸு, பல காரியங்களெல்லாம் நம்ம பார்க்க நம்முடைய உள்ள எப்படி திங்க் பண்ணுது, ஆண்டவரை பாசிட்டிவாக பார்க்குறோமா, நெகட்டிவாக பார்க்குறோமா, எப்படி பார்க்குறோம்? எல்லாம் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தின காரியங்கள் தான் பூமியில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது. அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அவருக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்குது. ஆண்டவருக்கு தெரிந்து தான் இவைகளெல்லாம் வருகிறது.
இது ஆண்டவருக்கு தெரியும். எனவே நான் ஆண்டவரோடு சேர்ந்து இந்த காரியங்களை பார்க்கிறேன். வர்றது வரட்டும். இப்போ பவுல் என்ன சொல்கிறார்? எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற உபத்திரவங்களை பற்றி ஆவியானவர் சொன்னாலும் நான் ஒன்றை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். அதுதான் நம்ம வாழ்க்கையில் என்ன தெரியுமா சொல்லணும்? வர்றது வரட்டும், நடக்கிறது நடக்கட்டும். கடை திறக்கலையா, கம்பெனி திறக்கலையா, பயம் இல்லை. அழைத்த தேவனுக்கு தெரியாமல் நடக்க போதா? எதை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்களும் பவுலோடு சேர்ந்து சொல்லுங்கள், ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படேன். திரும்ப சொல்லுவோமா? ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படேன். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்கள், ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படேன். இதுதான் பவுலுடைய விசுவாசத்தின் வல்லமை. அடிகள் நிந்தைகள் இருந்தாலும் அழைத்த தேவனுக்காக நான் ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை அழைக்கும் போது என்ன சொன்னார் என்பதை பாருங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டுமென்று என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அழைக்கும் போதே என் நாமத்துக்காக அவன் பாடுபடணும்னு சொல்லித்தான் அழைத்தான். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இயேசு உங்களை எப்படி அழைத்தார்? சீசர்களை எப்படி அழைத்தார்? கண்டிப்பாக நீ என்னை பின்பற்றி வந்து தான் ஆகணும் அப்படி இயேசு உங்கள்கிட்ட சொன்னாரா? இல்லை, யார்கிட்டையும் அவர் சொல்ல மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வியாதி, அந்த வியாதிக்கு இயேசுகிட்ட போனால் சுகம் கிடைக்கும்னு சொன்னாங்க. நீங்கள் இயேசுவை தேடி வந்தீங்க. அப்புறம் இயேசு நல்லவர் வல்லவருங்கிறத அறிஞ்சிக்கிட்டு, அவர் மெய்யான தெய்வங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்கள் பிரச்சனை, கடன் பிரச்சனை, உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகள், ஏதோ ஒன்று இயேசுவிடத்தில் வந்தால் ஒரு பரிகாரம் கிடைக்கும் என்று தெரிந்து தான் நாம் வந்தோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு பின்பு, இந்த புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட பின்பு, இத்தனை 2020 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த சிலுவை என்பதை நாம் மேன்மையாக நினைக்கிறோம். ஆனால் இயேசு மரிக்கிறதுக்கு முன்பு வரை சிலுவையை தூக்கி கொண்டு ஒரு மனிதன் நடக்கிறான் என்றால் அவன் பயங்கர பாவியாக இருக்க வேண்டும். சமுதாயத்துக்கு விரோதமான, சட்ட விரோதமான காரியங்களை செய்தவனாக இருக்க வேண்டும். மிகவும் தண்டனைக்குரிய, கொடிய தண்டனைக்குரிய கருவிதான் இந்த சிலுவை. அவமானத்தின் சின்னம், கேவலமானது. அது ஊரில் ஒரு மனுஷன் ரோட்டில் சிலுவையை தூக்கிட்டு போனார்னா என்ன பாவம் பண்ணானோ பயங்கரமான பாவியாக இருப்பான் போல். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம நாட்டில் மனிதர்கள் தவறு செஞ்சால் அந்த தவறுக்கு ஏற்ற சில தண்டனைகளை அரசாங்கம் சொல்லுது. ஆனால் இவனை உயிரோடு வைக்கக்கூடாது, உடனே தூக்கில் போடுங்க, இல்லாட்டா அவனை நிற்க வச்சு சுட்டு கொள்ளுங்கன்னா அவன் இந்த பூமியில் இருக்கிறது ஆபத்து. அவன் பூமியில் இருக்கிறதே ஆபத்து. அதான் அவனுடைய அர்த்தம். அந்த சிலுவையை தூக்கிட்டு போகும்போது, இன்றைக்கி நம்ம சிலுவையை தூக்கிட்டு கழுத்தில் போட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக போகிறோம். ஆனால் அன்றைக்கு இயேசு சொன்ன நாட்களில் சிலுவைன உடனே எல்லாருக்கும் பயமாக இருக்கும். ஐயோ, இவர் என்ன சிலுவையை தூக்கிட்டு வர சொல்கிறாரு? ஏன்னா சிலுவை அவமானத்தின் சின்னம், கொலைக்கருவி. இப்போ பாருங்கள், ஒரு 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 சாமியார் வராரு. ஒரு சீடர்கள் 4 பேர், ஐயா நாங்கள் உங்களை பின்பற்ற விரும்புகிறோம், நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கூட வர விரும்புகிறோம் அப்படின்னா, இவர் சொல்கிறாரு, அப்படியா, நீ என் கூட வர்றதுன்னா உன் கையில் எப்போவுமே ஒரு தூக்கு கயிறை கொண்டு வரணும். யோசிச்சு பாருங்கள், ஒரு தூக்கு கயிறை நீ கையில் பிடிச்சிட்டே வரணும் என் கூட வரும் போதில் அப்படின்னா, இந்த தூக்கு கயிறை பிடிச்சிட்டு போகும்போது இந்த சமுதாயம் என்ன சொல்லும்? இவன் தூக்கு போட்டு சாக போகிறான் போல் அப்படி தான் சொல்லும். அதே போல் ஒரு மனிதன் சிலுவை எடுத்துக்கொண்டு போனால் இதோடு இவனுடைய வாழ்க்கை முடிந்தது, அவ்வளோதான் என்று நினைக்கும். இயேசு சொன்னார், நீயாக என்னை பின்பற்றி வர விரும்பினால் சிலுவை எடுத்துக்கொள், தன்னைத்தான் வெறுத்து. இதற்கு நல்ல உதாரணம் அப்போஸ்தலனாகிய பவுல். அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்மை நாமே வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு போகிறதான ஒரு வாழ்க்கை. நான் கேட்கிறேன், செழிப்பை பற்றி பிரசங்கம் பண்ணின பிரசங்கியார்கள் எங்கே? உனக்கு பாடுகள் வராது, உபத்திரம் வராது, உனக்கு வறுமை வராது, தரித்திரம் வராதுன்னு சொன்ன பிரசங்கிமார்கள் எங்கே? இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எத்தனை விசுவாசிகள் இருக்காங்க? யோசித்து பாருங்கள். கர்த்தர் கைவிட்டு விட்டாரா? இல்லை. நான் சொல்லுவேன், கர்த்தர் கைவிடவே மாட்டார். இது ஆயத்தப்படுத்தப்பட்ட பாதை. இங்கே தான் தேவனை நீங்கள் ருசிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நீங்கள் கம்பெனிக்கு போல, சம்பளம் கிடைக்கல, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பாருங்கள்.
அவரை நோக்கி பாருங்கள், அற்புதம் செய்வார், வீடு தேடி ஆசீர்வாதம் வரும். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா என் ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதத்தை செய்தார் என்று நீங்கள் சொல்வீர்கள். நாங்கள்லாம் அற்புதத்தை ருசித்த ஆட்கள், அற்புதத்தின் மேல் அற்புதத்தை பெற்ற நபர்கள். ஒன்றுமே இல்லாத நேரத்தில் இப்போ சிலர் நினைப்பாங்க, இந்த ஊரடங்கு நேரத்தில் ஜனங்கள் வேலைக்கு போகல, இந்த நேரத்துலையும் இவங்க காணிக்க நேரம்னு ஒரு நேரத்தை வச்சுருக்காங்களே, இந்த ஜனங்கள்கிட்டருந்து வாங்குறது தான் குறிக்கோளா? இல்லை இல்லை இல்லை, நாம் தேவனுக்கு கொடுத்து பழகினவர்கள். கையில் காசு இல்லாட்ட பிரச்சனையே கிடையாது. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு விசை ஆரம்ப நாட்களிலே அந்த வாரத்தில் வந்த மொத்த காணிக்கை 100 ரூபாய் தான். அந்த 100 ரூபாயை பாக்கெட்டில் வைத்து கொண்டு ஒரு இஸ்லாமிய நண்பர் ஒரு கடை வைத்திருக்கிறார். அவரோடு கூட நான் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறேன். ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு நேரம் எதிர்க்க இருக்க கடை. அவரோடு பேசி கொண்டிருக்கும்போது எதிர்க்க ஒரு பாஸ்டர் பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார் தெளிவாக, உன் கையில் இருக்க 100 ரூபாயை கொண்டு அவர்கிட்ட கொடு அப்படின்னு. இந்த 100 ரூபாயை நான் கொடுத்தேன்னா அந்த வாரம் முழுவதும் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய ஒரு மகள், மூத்த மகள் அப்போ 4 வயசு, காசு கிடையாது, சாப்பாடு கிடையாது. அந்த வாரம் முழுசு நாங்கள் பட்னியாக கிடக்கணும். ஆரம்ப நாட்களில் கொஞ்சம் கேழ்வரகு மாவை வாங்கி கஞ்சியாக கரைச்சி 3 நேரம் குடிச்சு தான் அந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். அது எங்களுக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தின பாதை. சில நேரத்தில் லிட்டரலாகவே ஒன்றுமே இருக்காது, பசியில் கிடந்திருக்கோம். தெய்வ பிள்ளைகளே, அது அப்படித்தான் நடக்கும் என்று ஆயத்தப்பட்டு தான் நாங்கள் வந்தோம். ஸோ அந்த ஒன்றுமே இல்லாத நேரத்தில் கர்த்தர் கொடுன்னு சொன்னார். எனக்கு எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர்கிட்ட கேள்வி வைக்கல, ஏன்னா ஆண்டவரை நான் ருசித்தவன். உடனடியாக ஓடி போய் அந்த பாஸ்டரை கூப்பிட்டேன். என்னன்னு கேட்டார். அந்த பாஸ்டர்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து, பாஸ்டர் இது ஆண்டவர் உங்கள்கிட்ட கொடுக்க சொல்கிறார் அப்படின்னு சொன்னேன். அவர் அந்த பணத்தை வாங்கிட்டு என் கையை பிடிச்சிட்டு கண்ணீர் விடுறார். என்னன்னு சொன்னால், அவர் அந்த நாட்களில், நான் ஆரம்பித்த நாட்களில் தான் அவரும் சபையை ஆரம்பித்தவர். அவர் சபையில் அப்போ கொஞ்சம் 10-15 பேர் இருந்தாங்க. அவரை யாரோ ஒருவர் பிரசங்கத்துக்கு கூப்பிட்டாங்களாம். இவர் கையில் அந்த வாரம் வந்து 50 ரூபா வந்திருந்த காணிக்கை எடுத்துகிட்டு பஸ்ஸில் போய் ஊழியம்லாம் செஞ்சுட்டு வரும்போதில் அவங்க ஒரு காணிக்கையுமே கொடுக்காம, பாஸ்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, தோத்திரம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் இன்றைக்கி இந்த வாரத்துக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, யோசிச்சுட்டே வந்தேன் பாஸ்டர். ஊழியத்தை முடிச்சுட்டு வரும் போதில் வெறுங்கையாக அனுப்புனாங்க. சரி பரவாயில்ல, கர்த்தர் ஏதோ பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்ட்டு வந்தேன். ஆனால் பஸ்ஸை விட்டு இறங்கி நான் வீட்டுக்கு போகிறக்குள்ளே பாருங்கள், கர்த்தர் உங்கள் மூலமாக எனக்கு கொடுத்துருக்காருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு போனார். நான் எப்படி வந்திருப்பேன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, அந்த மனுஷனை சந்தோஷப்படுத்திட்டு இப்போ எனக்கு என்ன பண்ண போகிறீங்க ஆண்டவரே? இந்த வாரம் முழுசு எனக்கு சாப்பாடு கிடையாது. நான் வீட்டுக்கு வந்தேன். 24 மணி நேரத்துக்குள்ளே ஒரு சகோதரி 10,000 ரூபாய் எடுத்துக்கொண்டு எங்கள் வீட்டுக்கு வந்து கர்த்தர் இதை கொடுக்க சொன்னார்ன்னு சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், எத்தனை மாதத்துக்கு அது உதவி இருக்குது எங்களுக்கு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அற்புதங்களை அனுபவித்திருக்கிறோம். அதனால தான் சொல்கிறேன், எந்த கொரோனா வியாதி வந்தாலும் தேவ பிள்ளைகள் எதற்கும் பயப்படக்கூடாது. நீங்கள் சொல்லணும், ஊரடங்கு நீட்டிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எதுக்கும் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு காரியம், நீங்கள் பாவியாக இருக்கக்கூடாது, நீங்கள் பாவம் செய்யக்கூடாது, தேவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது, இந்த வேதத்தில் எழுதப்பட்டதுக்கு மாறாக நடக்கக்கூடாது. அப்படிலாம் நடந்துட்டு கர்த்தர் நடத்துவார்னா நடத்த மாட்டார். நீங்கள் அவருடைய செல்ல பிள்ளையாக இருங்க. அவருடைய பிள்ளையாக இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேங்க. பவுல தான் சொல்கிறார், கட்டுகளும் உபத்திரங்களும் வைக்கப்பட்டாலும், பட்டணந்தோறும் அடி இருந்தாலும், ஏன் தெரியுமா, கிளைமாக்ஸை ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டார். எப்படின்னா, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லி, ராஜாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும்னு சொல்லிட்டார். அப்போ ராயனுக்கு முன்பாக நிற்கணும்னா நான் எந்த பட்டணத்துக்கு போனாலும் அந்த பட்டணத்தில் சாக மாட்டேன். ஏன்னா என்னுடைய சாவு ஒருவேளை ரோமாபுரியில் இருக்கலாம். ஏன்னா ராயனுக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும் அல்லவா? எனவே ஆண்டவர் சில நேரத்தில் நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை கடைசி நாட்கள் வரைக்கும் நிறைவேறக்கூடியதாக இருக்கும். அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிறோம், அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கிறணும். அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு இடையில் என்ன நடந்தாலும் சரி. உதாரணத்துக்கு கொண்டு சொல்லுகிறேன், அப்போஸ்தலனாகிய பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில் ஏரோது ராஜா வைத்திருக்கிறான். யாக்கோவை பட்டயத்தால் கொலை செய்தது யூதருக்கு பிரியவென்று கண்டு அவன் பேதுருவையும் பிடிக்க வகை தேடினான். பிடித்து கொண்டு வந்து சிறைச்சாலையில் வைத்திருந்தான். மறுநாளிலே பேதுருவை கொலை செய்ய போகிறார்கள். யோசிச்சு பாருங்க, அன்றைக்கி நைட்டு தூக்கம் வருமா? ஆனால் பேதுரு நல்லா தூங்குறான். மறுநாள் தன்னை ஏரோது கொலை செய்ய போகிறான், தலையை வெட்ட போகிறான்னு தெரிஞ்சும் அன்றைக்கி நைட்டு நிம்மதியாக பேதுரு தூங்கிட்டு இருக்கார். தூதன் வந்து விழாவில் நல்லா கவனிங்க, தூங்குறவங்கள இந்த ஷோல்டரில் தட்டி எழுப்புவோம், இல்லாட்டா இந்த சைடில் அப்படி தட்டி எழுப்புவோம். யாரும் விழாவில் அடிக்க மாட்டோம். விழா வந்து அந்த சாஃப்டான இடம், அது அடி விழுந்தால் பயங்கரமாக வலிக்கும்.
அதாவது நான் நினைக்கிறேன், தூதன் வந்து தோள்பட்டையை போட்டு உலுக்கி எந்திரிப்பா பேதுருன்னு சொன்னால் அவர் கொரட்டை விட்டு தூங்கியிருப்பார். அப்புறம் தான் ஒரு தட்டு விழாவில் தட்டான்னு போட்டிருக்கு. விழாவில் தட்டுற அளவுக்கு அவன் கொரட்டை விட்டு தூங்குறான். அவ்வளோ ஆழ்ந்த நித்திரை. நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் என்ன யோசிப்பீங்க? ஆண்டவரே, உங்களுக்கு ஊழியம் செய்ய வந்தால் இவ்வளவு நிலைமை. ஆண்டவர் என்னென்னமோ சொன்னீங்களப்பா, அந்த வாக்குத்தத்தமெல்லாம் பொய்யான 1000 கேள்விகளை கேட்டிருப்போம். ஆனால் பேதுரு ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கல. நடக்கிறது நடக்கட்டும், நான் கவலைப்பட மாட்டேன், படுத்துவங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இது ஒரு விசுவாசத்தின் வல்லமை. ஆண்டவர் இயேசு யோவான் 21ஆம் அதிகாரத்தில் பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே, இப்பொழுது நீ இளைஞனாய் இருக்கிறாய், நீ உன் இஷ்டப்பட்ட இடத்துக்கு போகிறாய், உன் அறையை நீயே கட்டி கொள்ளுகிறாய். ஆனால் நீ முதிர் வயதாகும் பொழுது வேறு ஒருவன் உன் அறையை கட்டி விடுவான் என்று சொன்னார். அப்போ ஆண்டவர் வாயில் என்ன வார்த்தை வருது? நீ முதிர் வயதாகும் போது என்று. அப்போ எத்தனை ஏரோதுகள் என்னை பிடிச்சாலும் சிறைச்சாலையில் போட்டாலும் என் தலையை வெட்ட முடியாது. ஏன்னா என் ஆண்டவர் வாயில் சொல்லியிருக்காரு, நான் முதிர் வயதாகி தான் சாவேன்ட்டு. அதே போல் முதிர் வயதிலே இரத்த சாட்சியாக சிலுவையிலே தலைகளாய் அறையப்பட்டு அப்போஸ்தலனாகிய பேதுரு மரித்தார். அன்பானவர்களே, இதே அனுபவம் தான் நமக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர்களெல்லாம் விசுவாச வீரர்கள், அவர்களெல்லாம் விசுவாசத்தில் வல்லவர்களானார்கள் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். வருகிற சின்ன சின்ன தடைகள், சின்ன சின்ன அசௌகரியங்கள், சின்ன சின்ன தேவைகள், இதில் போட்டுக்கிட்டு 1000 கேள்விகள் ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது. சிரிச்ச முகத்தோட, ஆண்டவரே உம்மை பின்பற்றி வருகிறேன், என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம். எனக்கு அந்த பழைய காலத்து பாடல் ஐயா டிஜிஎஸ் தினகரன் பாடுவார், என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை, அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். எத்தனை அற்புதமான பாடல்! என்ன வந்தாலும் நம்புவேன். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படேன். அடுத்து சொல்றார், என் பிராணனை அருமையாக, என் உயிரை பற்றி எனக்கு கவலையே இல்லை. இதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது வித்தியாசமாய் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி. நீங்கள் இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சிலுவையை தூக்கிட்டு வரணும்னு சொன்னார் இல்லையா? எதுக்கு தெரியுமா? சாவு நிச்சயம், எப்போ வேணாலும் மரணம் இருக்குங்க. அதனால தான் பிராணனை அருமையாக எண்ணேன். நீண்ட ஆயுசை கொடுத்து கர்த்தர் நல்லபடியாக முதிர் வயதில் தாவீது எப்படி அமைதியாக சமாதானத்தோடு இளைப்பாறுதலுக்குள்ளே போனானோ அப்படி நம்மளை கொண்டு போக முடியும். அதே சமயத்தில் எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஸ்தேவானை போல கல்லெறிந்து கொள்ளப்பட்டார்கள், சிறைச்சேதம் செய்யப்பட்டார்கள். எப்படி நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், என் ஜீவனை பற்றி நான் கவலைப்படக்கூடாது. அதுக்காக வழியை போய் எங்கேயாவது போய் சாகக்கூடாது. நாம் ஞானமாய் நடக்க வேண்டும். ஆனால் தேவன் நடத்துகிற பாதை எதுவாக இருந்தாலும் தைரியமாக நாம் செல்ல வேண்டும். அவைகளில் ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படவில்லை, என் பிராணனை அருமையாக எண்ணவில்லை. அப்புறம் என்ன தான் செய்ய விரும்புகிறார்? ஒரே ஒரு காரியத்தை சொன்னார், நான் இயேசுவை தெரிந்து கொண்ட பின்பு என் வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன என்பதை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அதை செய்து முடிப்பதான் என்னுடைய விருப்பம். அதைத்தான் சொல்கிறார், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். தப்பிச்சு போகணுன்னு விரும்பலை. என்ன பாடு வந்தாலும் சொல்லி என்னை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்ற விரும்புகிறேன். இந்த ஊரடங்கு நாட்களில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் உங்களை நம்பினேன், உங்களை விசுவாசித்தேன், வேலை கொடுத்தீங்க, துணி கொடுத்தீங்க, கார் கொடுத்தீங்க, வீடு கொடுத்தீங்க, பங்களா கொடுத்தீங்க, நான் விரும்பின எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்தீங்க. ஆனால் என் வாழ்க்கையை குறித்து நீங்கள் என்ன விரும்புகிறீங்க ஆண்டவரே? என்னை குறித்து என்ன திட்டம் வச்சுருக்கீங்க ஆண்டவரே? என் மூலமாக என்ன செய்ய விரும்புகிறீங்க ஆண்டவரே? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உங்களை கொண்டு நிறைய காரியங்களை செய்ய விரும்புகிறேன். ஆண்டவருக்கு வேலையாட்கள் இல்லை, அற்பமாக காணப்படுகிறவங்களை கொண்டு அற்புதமான ஊழியங்களை செய்ய இயேசு காத்து கொண்டு இருக்கிறான். இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த நாட்களில் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இந்த ஊரடங்கு உத்தரவு போடப்பட்ட உடனே நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே சபை மூடியாச்சு, நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், தெளிவாக சொன்னார்,
புதிய ஏற்பாட்டை முழுவதையும் 21 நாளில் படிக்கிறக்குரிய திட்டத்தை ஜனங்களுக்கு கொடு. அந்த புத்தகத்தினுடைய விளக்கத்தை டெய்லி அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார். டெய்லி முன்பு இருந்ததை விட அதிகமாக ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். ஜனங்கள் பரவசத்தோடு கூட படித்தார்கள். அது மாத்திரம் உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் தான் அதை படித்தீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நீங்கள் தான் உற்சாகமாக இருந்தீங்க. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் தொடர்ந்து டெய்லி டிவோஷன் கொடு அப்படின்னா, டெய்லி ஒரு 10 நிமிஷம் செய்தி எடுத்து உங்களுக்காக நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஏன் தெரியுமா? என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற கண்பான தேவ ஜனமே, நீங்கள் தேவ சித்தம் செய்கிறீர்களா? உங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்திருக்கிறீர்களா? அந்த வார்த்தையை மீண்டுமாக நான் படிக்க விரும்புகிறேன். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். இந்த இடத்துல நான் முடிக்க விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நீங்கள் விருப்பப்படுங்க. நடக்கிறத பற்றி எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. நடக்கிறது எல்லாம் ஆயத்தப்படுத்தப்பட்டவைகள் தான் நடக்கும். திடீர்னு வர்றதில்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது ஆக்சிடெண்ட்டாக நடக்கிறதே கிடையாது. எல்லாம் அப்பாயின்மெண்ட். ஆண்டவர் எல்லாத்தையும் நியமித்து வைத்திருக்கிறார். நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டு வராதபடி, என்ன நடக்குமோங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு கூட நம்முடைய பிள்ளைகள் இராதபடி, ஒரு திகிலோடு வாழாதபடி, என்ன நடந்தாலும் நான் எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டேன். என்னை குறித்து இருக்கிற தேவ திட்டம் நிறைவேறும்படி அப்போஸ்தலனாகிய பவுலை போல, பேதுருவை போல நான் கர்த்தருக்காய் தைரியமாய் ஓடுவேன்ங்கிற தைரியத்தை தார், விசுவாசத்தை தார், விசுவாசத்தை பலப்படுத்து. தேவ கரமுடைய பிள்ளைகளோடு தங்கியிருக்கட்டும். ஆசீர்வதிப்பீராக. நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹலோ குட்டீஸ், இன்னைக்கும் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இத்தனை நாள் பெரியவங்களுக்கு மட்டும் ஆன்லைன் சர்வீஸ் நடந்துச்சுல, இப்போ சின்ன பிள்ளைங்க உங்களுக்காக ஸ்பெஷலாக அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம சூப்பராக ஒரு பாட்டு கற்றுக்கலாமா? உலகத்தில் இருப்பவர்
எல்லாரும் கேட்க ரெடியா இருக்கீங்களா? ஓகே. இதுக்கு முன்னாடி ஜானட் அக்கா உங்களுக்கு ஒரு சாங் சொல்லி தந்தாங்கல்ல, எல்லாரும் அந்த சாங் கேட்டிங்களா? பிடிச்சிருந்ததா? வெரி குட். ரொம்ப பிடிச்சிருந்ததா? ஓகே. அதுல ஜானட் அக்கா என்ன சொன்னாங்க, அந்த பாட்டுல என்ன சொல்லியிருந்தது? காலைப்பை போல சொல்லுவோம் அப்படின்னு இருந்துச்சுல்ல. ஸோ காலைப்பை என்ன சொன்னாரு? எங்களுக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை பத்தி தான் அக்கா இன்னைக்கு உங்களுக்கு அந்த பைபிள் ஸ்டோரியை சொல்ல போறேன். எல்லாரும் கேட்க ரெடியா இருக்கீங்களா? எல்லாருக்கும் மோசேனா யாருன்னு தெரியுமா? ஓ தெரியுமா? யாரு? அக்கா கேட்கல, கத்தி சொல்லுங்க. வெரி குட். மோசே தான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்துல இருந்து என்ன பண்ணாங்க, வழி நடத்தி வந்தாங்க, அப்படிதானே? ஆண்டவர் மோசே கிட்ட என்ன சொன்னாருன்னா, நான் உனக்கு கானான் தேசத்தை என்ன பண்ண போறேன், தரப்போறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் கானான் தேசத்தை தரப்போறேன் அப்படின்னு சொன்ன உடனே மோசே என்ன பண்றாரு, ஜனங்கள்கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நம்மளுக்கு எந்த தேசத்தை தரப்போறேன்னு சொல்லியிருக்காரு, குட், கானான் தேசத்தை தரப்போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொன்ன உடனே மோசே என்ன பண்றாங்கன்னா, ஒரு 12 பேரை கூப்பிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, கானான் தேசம் எப்படி இருக்குன்னு நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எத்தனை பேர்கிட்ட சொல்றாங்க? 10 பேர்கிட்டயா? 12 பேர்கிட்ட என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஓகேவா? அந்த 12 பேரை கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, கானான் தேசத்துல போய் அங்க ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்க, அங்க வந்து அங்க நிலம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வாங்க. ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்கு என்ன தரேன்னு சொல்லியிருக்காரு, கானான் தேசத்தை நம்மளுக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த 12 பேரை கூப்பிட்டு மோசே என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் நம்மளுக்கு கானான் தேசத்தை தரேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த கானான் தேசத்துக்கு போய் அந்த தேசம் எப்படி இருக்கு, அங்க இருக்க ஜனங்கள்லாம் எப்படிப்பட்டவங்க, அதை நம்ம எப்படி நம்ம கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க, போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அந்த 12 பேர் என்ன பண்றாங்க, வா, நம்மளை தேர்ந்தெடுத்து மோசே என்ன பண்ணிருக்காரு, அந்த தேசத்துக்கு அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா என்ன பண்றாங்க, அந்த கானான் தேசத்தை பார்க்கறதுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா எல்லாம் சூப்பரா இருக்கு. அப்படியே திரும்பி பார்த்தா மரம்லாம் பெருசா இருக்கு, அங்க இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே சூப்பரா ரொம்ப செழிப்பா இருக்கு. அந்த தேசமே ஒரு பாலும் தேனும் ஓடுற தேசம் மாதிரி ரொம்பவே சூப்பரா இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, அங்க இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, எடுக்கிறாங்க. அங்க கிரேப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருக்கு. ஒரு கொலைய ஒருத்தரால தூக்கவே முடியல. ஒரு கொலைய 2 பேர் சேர்ந்து தோல்ல தூக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மொத்தம் எத்தனை நாள் அந்த தேசத்தை சர்வை பண்றாங்கன்னா 40 நாள். எத்தனை நாள்? 40 நாள் அந்த தேசத்தை என்ன பண்றாங்க, சுத்தி அங்க இருக்க ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்க, அங்க இருக்க ஃப்ரூட்ஸ்லாம், அங்க இருக்க நிலம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, 40 நாள் அந்த தேசத்தை என்ன பண்றாங்க, சுத்தி பார்த்துட்டு இங்க மோசே கிட்ட வராங்க. இங்க மோசே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப ஆசையா, ஐயோ இவங்க நம்ம கிட்ட என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த 12 பேர் என்ன பண்றாங்க, மோசே கிட்ட சொல்றாங்க, மோசே நாங்க என்ன பண்ணோம், இந்த கானான் தேசத்துல போய் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்துல என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மோசே கிட்ட என்ன பண்றாங்க, காமிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அந்த ஜனங்கள் எல்லாரும், வா, இவ்வளவு பெரிய பழமா, இது வரைக்கும் நாங்க இதை பார்த்ததே இல்லையே, கிரேப்ஸ்லாம் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோட பாக்குறாங்க. மோசே கேக்குறாரு, இதெல்லாம் எனக்கு ஓகேதான், அங்க இருக்க ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்ட உடனே 10 பேர் என்ன சொல்றாங்கன்னா, மோசே அந்த தேசத்துல எல்லாமே ஓகே தான், ஆனா அதுல இருக்க ஜனங்கள் எல்லாருமே ரொம்ப பலசாலிகள், எல்லாருமே நம்மளை விட ரொம்ப ஹைட்டா இருக்காங்க, நம்மளை விட ரொம்ப பலமுள்ளவர்களா இருக்காங்க, நம்மளால அந்த தேசத்து ஜனங்களை என்ன பண்ண முடியாது, ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்பவே பயந்துட்டாங்க. ஐயோ, ஏசப்பா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இந்த தேசத்தை தருவேன்னு, ஆனா மற்ற ஜனங்களை நம்ம எப்படி ஜெயிக்க போறோம், நம்ம எப்படி அந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ள போறோம் அப்படின்னு ரொம்பவே பயந்துட்டாங்க. எல்லாரும் ரொம்ப சோகமாயிட்டாங்க. ஆனா காலேப் என்ன சொன்னாருன்னா, அப்படிலாம் எதுவும் இல்லை, நம்ம எளிதா என்ன பண்ணிடலாம், அந்த தேசத்தை ஜெயிச்சிடலாம், அந்த தேசத்தை என்ன பண்ணலாம், எளிதா சுதந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேப் சொன்னாங்க. மோசே கிட்ட சொல்லும் போது 10 பேர் என்னதான்
சொன்னாங்க, நெகட்டிவாக தான் சொன்னாங்க. ஆனால் காலை பண்ணா மட்டும் என்ன சொன்னாங்க, பாசிட்டிவாக சொன்னாங்க. காலை பண்ணா பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் காலை பண்ணா கூட இருந்தாங்க. ஸோ நமக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் போது நம்மளும் எப்பவுமே எப்படி பேசுவோம்னா பாசிட்டிவாக தான் பேசுவோம். ஓகேவா? எப்பவுமே நீங்கள் பாசிட்டிவாக பேசுவீங்களா? ஓகே குட்டீஸ், பாய். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் கதை கேட்டீங்கல்ல, காலை பண்ண என்ன சொன்னாங்கன்னு. அதுலேருந்து நம்ம இப்போ வசனத்தை பார்க்கலாம். ஓகேவா? பைபிள் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எல்லாரும் சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாங்க. ஓகே, அக்கா சொல்றேன், நீங்க பைபிளை சீக்கிரமா எடுத்துருங்க. ஓகேவா? என்னாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பழைய ஏற்பாடுல 186வது பக்கம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? அக்கா வாசிக்கிறேன். நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அக்கா மறுபடியும் வாசிக்கிறேன். என்னாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். இந்த வசனத்தோட அர்த்தம் என்னன்னா, ஒருவேளை நம்ம லைஃப்ல காலை பண்ண மாதிரி நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் இல்லாம இருக்கலாம். ஆனா நம்ம ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்ல ரொம்ப டஃப்பா இருக்கும் அப்படின்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி டைம்ல நம்ம படிக்கும் போது கண்டிப்பா நம்மளால படிக்க முடியும், நல்லா ஸ்கோர் பண்ண முடியும்னு சொல்லி பாசிட்டிவா நினைச்சு படிக்கணும். அது மட்டும் இல்ல, ஒரு சில பேர் நல்லா ஸ்போர்ட்ஸ் விளையாடுவீங்க. காம்படிஷன்ஸ்க்காக மற்ற ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே சொல்லலாம், கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியாது, அவங்களாம் எவ்வளவு சூப்பரா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம அந்த டைம்ல கண்டிப்பா நம்ம வின் பண்ணலாம், நம்மளால முடியும் அப்படின்னு பாசிட்டிவா சொல்லணும். ஓகேவா குட்டீஸ்? இன்னும் ஒரு வாட்டி அக்கா சொல்றேன், எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லுங்க. சரியா? நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம், நாம் அதை எளிதில் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். ஓகே குட்டீஸ், பாய். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னிடைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரமும் தொடர்ந்து கர்த்தருக்காக உங்கள் நண்பர்களோடு சொந்தக்காரர்களோடு நீங்கள் ஃபோனிலே தொடர்பு கொண்டு ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்கள். இந்த நாட்களில் அதிகமாக நீங்கள் விசேஷமாக வெளிப்படுத்தின விசேஷத்தை அதிகமாக படிங்க. தெசலோனிக்கேயர் நிருபங்களை திரும்ப திரும்ப வாசிங்க. தானியேல் புத்தகத்தை வாசிங்க. சகரியாவை வாசிங்க. எசேக்கியேல் புத்தகத்தினுடைய 35 அதிகாரத்துக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் வாசிங்க. கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் ஆண்டவரை கைது பண்ணுறதுக்கு கெத்செமனேக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 2 அதிகாரங்களை வாசிங்க. கடைசி கால அடையாளங்களை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்தந்த நேரத்துக்கு எதை வாசிக்கணுங்கிறத புரிஞ்சு வாசிங்கன்னா பைபிள்லேருந்து நிறைய காரியங்களை கற்றுக்குருவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.